ஆடி அமாவாசையையொட்டி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரும் மகலய அமாவாசை, தை அமாவாசை ஆகிய நாட்களில் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு வந்து காவிரி ஆற்றில் முன்னோர்களை நினைத்து திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்தால் வாழ்வு செழிக்கும் என்பது பொதுமக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இதனால் அமாவாசை நாட்களில் திதி மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்காக தருமபுரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் இங்கு வருவதுண்டு. அதன்படி ஆடி அமாவாசையான இன்று தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் முதலைப்பண்ணை காவிரி ஆறு, நாகர்கோவில் காவிரி ஆறு பகுதிகளில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். அவர்கள் வாழை இலை, பச்சரிசி, தேங்காய், பழம், காய்கறி, மல்லிகை பொருட்கள் உள்ளிட்டவையை வைத்து பூஜை செய்து முன்னோர்களை நினைத்து வழிபட்டனர். பின்னர் அந்த பொருட்களை காவிரி ஆற்றில் விட்டனர். இதில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களை சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் வருகை புரிந்து தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஒகேனக்கலில் தர்ப்பணம் கொடுக்க பொதுமக்கள் குவிந்ததால் முதலைப்பண்ணை, நாகர்கோவில் உள்ளிட்ட காவிரி ஆறு பகுதிகளில் கூட்டம் அலைமோதியது. மேலும் தற்பொழுது காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தீயணைப்பு மீட்பு பணியினர் மற்றும் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.